வணக்கம் நண்பர்களே, நான் இளங்கோ, இன்சூரன்ஸ் ஃபேக்டரி இளங்கோ. நண்பர்களே, இந்த வீடியோ ஒன்லி எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் ஏஜென்ட்ஸ். நிறைய நம்ம சேனலில் கேட்குறது கேள்வி என்னென்னா, ரொம்ப பெருசாக பேசுகிறீங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது ஏஜென்ட்ஸுகளுக்கு ட்ரைனிங் மெட்டீரியல். கஸ்டமர் பார்த்தீங்கன்னா போர் அடிக்க தான் செய்யும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஏஜென்ட்டாக இருந்தாலும் சரி, கஸ்டமராக இருந்தாலும் சரி, நம்ம சேனலை தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ நல்லா இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குதுன்னு நினச்சிட்டா உங்கள் ஏஜென்ட் நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள், அல்லது உங்கள் கஸ்டமருக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்க்கட்டும். இது எல்லாமே கிளாரிட்டி பர்பஸ்க்காக தான் கொடுக்கப்படுது, வேறு எந்த மோட்டிவும் கிடையாது. சரி, இன்னைக்கு வீடியோவோட தலைப்பு ப்ரீமியம் 600 per month 1 crore டேர்ம் பாலிசி. எப்படி கோட் கொடுக்கறது, எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும், எப்படி க்ளோஸ் பண்ணணும். டேர்ம் இன்சூரன்ஸுங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். நான் ஆரம்பத்திலேயே சொல்கிறேன், ரொம்ப பெரிய ப்ராசஸ் தான். அப்படியே ஆனந்தாவளையில் அடித்து ஆட்டோமேட்டிக் க்ளோசிங் எல்லாம் பண்ணிட்டு போக முடியாது. கிட்டத்தட்ட 15 நாள் 20 நாள் மாதம் வரைக்கும் ஆகும். அவ்வளவு சிரமம் சார். ஆமாம், சிரமம் இருக்குது. ஆனால் அதனுடைய பெனிஃபிட், அதனுடைய ஃபியூச்சர் வேல்யூ என்னங்கிறத நான் உங்களுக்கு இன்னைக்கு வீடியோனுடைய எண்டில் சொல்ல போகிறேன். தயவு செஞ்சு அது வரைக்கும் பாருங்கள். ப்ரீமியம் 600 per month ஹவு, எப்படி சார்? 18 வயசு பையனுக்கு 15 வருடம் டேர்ம், 15 வரையும் ப்ரீமியம் பேயிங் டேர்ம் போட்டிங்கன்னா 7134 ரூபா பர் இயர் வரும். வித்தவுட் ஜிஎஸ்டி வகுத்து பார்த்தீங்கன்னா 12க்கு 594 ரூபா தான் வரும். அப்போ நம்ம விளம்பரத்தில் என்ன சொல்கிறோம், நீங்களும் கஸ்டமர்கிட்ட என்ன சொல்லுவீங்க? இதை தான் சொல்லுவீங்க சார். 600 rupees சார். கஸ்டமர் ஸ்பாட்டுக்கு போனால் தானே சார் தெரியும் அடுத்தது என்ன பண்ண போகிறோம்னு. என்னென்னலாம் சொல்லுவோம் நாமோ, ஹவு டு கால்குலேட் ப்ரீமியம். அதுக்கு முன்னால் நான் என்ன சொல்லுவேன் சார், நாங்கள் சொல்கிற விளம்பரம் 18 வயசு பையனுக்கானது, 15 வருடம் டேர்முக்கானது. எல்லா டிவியிலும் விளம்பரம் வர்றது இதுதான். நாம சொல்ல, நல்லா புரிஞ்சுங்க. 400 ரூபா போதுங்கிறாங்க இல்லையா? அதான் என்ன சொல்லுவான் தெரியுங்களா? 18 வயசு பையனுக்கு 5 வருடத்துக்கான பாலிசி. அது நல்லா புரிஞ்சுக்கணும். 5 வருஷம் டேர்ம். நம்மகிட்ட 5 இல்லை, 15 தான் இருக்கு. அதனால நான் சொல்றேன். அப்போ கஸ்டமர்கிட்ட என்ன சொல்லணும் சார், 18 வயசுக்கான பிரீமியம் சார், உங்களுக்கு கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் சார், நாம கால்குலேட் பண்ணலாம் சார் சொல்லிட்டு என்னென்ன வெல்லாம் வாங்கணும் தெரியுங்களா? கால்குலேட் பண்றதுக்கு முன்னால ஃபர்ஸ்ட் இங்கேயே தப்பு பண்ணக்கூடாது. எதையோ ஒன்று வாங்கிட்டு வந்து தப்பா போடக்கூடாது. பேர் வாங்கணும், டேட் ஆஃப் பர்த் வாங்கணும். ஏஜ் நாம போட்டுக்கலாம், டேட் ஆஃப் பர்த் தான் வாங்கணும். அவர் 36 ரூபாய், ஆனால் 38 யாருக்குமே வயசு சொல்ல தெரியாது. தயவு செஞ்சு டேட் ஆஃப் பர்த் வாங்க சார். ஐடிஆர் ஃபைல் பண்றீங்களா சார்? 3 விதம் இருக்குதுல சார். ஐடிஆர் பண்றேன் சார், ஆனால் ஐடி கட்டுறதுல சார் பார் குழப்பம் பண்றது. ஐடிஆர் ஃபைல் பண்றா போதும், ஐடி கட்டணும்னு அவசியம் இல்லை. ஐடி கட்டுறது வேற, ஐடிஆர் ஃபைல் பண்றது வேற. நில் ரிட்டன் பதிவு பண்ணியிருந்தாவே போதும். சரி சார், நான் எதுவுமே பண்ணல சார், ஃபார்ம் 16 எங்கிட்ட இருக்கு சார், எனக்கு டிடிஎஸ் பிடிக்கிறாங்க சார், வரும். ஃபார்ம் 16 தான் போதும். ஹெல்த் எப்படி இருக்குன்னு கேட்கணும் சார். மாத்திரை மருந்து இல்லைங்க, எதுவும் இல்லைங்க, வெரி குட். ப்ரீவியஸ் பாலிசி ஏதாவது டேர்ம் இன்சூரன்ஸ் ஆல்ரெடி 1 crore 2 crore ஏதாவது வச்சிருக்கீங்களா சார் கேட்கணும். ஈவன் பிரைவேட் கம்பெனி இருந்தாலும் கேட்டுட்டு தான் ப்ரீமியம் கால்குலேட் பண்றதுக்கே போகணும். ஏன், இதுல நிறைய விஷயம் இருக்கு. ஐடிஆர் இல்லைன்னா 50 லட்சத்துக்கு மேல கொட்டேஷன் கொடுக்கக்கூடாது. நல்ல ஹெல்த் இல்லைன்னா கொட்டேஷனே கொடுக்கக்கூடாது. ப்ரீவியஸ் இன்சூரன்ஸை மேட்ச் பண்ணணும். மேட்ச் பண்ணுறதுன்னா என்ன, அவரோட அதிகபட்சம் எவ்வளவு இருக்குதுங்கிறத பார்க்கணும். அது ஒரு கால்குலேஷன் இருக்கு. அப்போ என்ன பண்ணணும், இந்த டீட்டெயில் வாங்கணும். சரி, அடுத்தது நண்பர்களே, ஆனந்தாவில் கணக்கு போடலாம். அதுதான் வருது, நல்லா வருது. ப்ரைவேட் ஆப்பில் போகிறது சில சமயம் குழப்பமாக இருக்குது, பார்த்துங்க. ஆனந்தா 2.0 போயிட்டு ஏஜ், டேட் ஆஃப் பர்த் டீட்டெயிலாம் கொடுத்தீங்கன்னா அழகாக ப்ரீமியம் சொல்லுது. ஆனால் ஃப்ளோ கொடுக்காது. ப்ரைவேட் கம்பெனி ஆப்பில் ஃப்ளோ கொடுக்கும். ஆல் இன் ஒன் கால்குலேட்டரில் அப்டேட் ஆகிருக்குது. தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், ஏஜ், டேட் ஆஃப் பர்த், ப்ரீமியம் இதெல்லாம் கரெக்டாக போடணும். மைண்டில் சார், ப்ரீமியம் இல்லை டேர்ம், இது ரொம்ப முக்கியம். என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் கால்குலேட் பண்ணுறதுக்கு முன்னால் மைண்டில் வச்சுக்க வேண்டிய 2 விஷயம். டேர்ம், பிபிடி. அவருக்கு எவ்வளோ வருடம் டேர்ம் கொடுக்கறது, தம்ப் ரூல் ஒன்று இருக்கு. டேர்ம் இன்சூரன்ஸில் எவ்வளவு வருடம் சார் ஒருத்தருக்கு பாலிசி கொடுக்குறது அப்படின்னா ஒரு தம்ப் ரூல். தம்ப் ரூல்னா என்னங்க, இது ரைட் கிடையாது, ஆனால் ஒரு அப்ராக்சிமேட்டான ஒரு ரூல். என்ன தெரியுங்களா? ஃபர்ஸ்ட் குழந்தைங்களோட வயசு கேட்கணும். சின்ன குழந்தைக்கு என்ன சார் வயசு? பையன் 2 பேர் இருக்காங்க சார். 2வது சின்னவன் யார் சார்? சின்னவனுக்கு 3 வயசு. அப்படின்னா கடைசி குழந்தை 25 வயசு ஆகிற வரைக்கும் அப்பாவுக்கு பாதுகாப்பு இருக்கணும். நல்லா புரிஞ்சுக்குங்க. கடைசி குழந்தைக்கு 25 வயது ஆகும் வரையிலும் அந்த அப்பா பாதுகாப்பு இருக்கணும். அந்த அப்பாவோட வயசுவே நான் பேசல. நல்லா புரிஞ்சுக்குங்க. தம்ப் ரூல். எப்படி, எவ்வளவு வருஷம் சார் நான் பாலிசி எடுத்துக்கிறது, அல்லது நீங்க ஒரு டேர்மை சொல்றீங்க, சொல்ற போது ஒரு நியாயம் வேணும் இல்லையா? எவ்வளவு வருஷத்துக்கு எப்படி முடிவுன்னு சும்மா ஏதாவது சொல்றதா சொல்லக்கூடாது.
எப்படி சொல்லணும்? கடைசி குழந்தைக்கு அல்லது சின்ன பையன் அல்லது சின்ன பொண்ணுக்கு 25 வயசு ஆகிற வரைக்கும் உங்களுக்கு பாதுகாப்பு இருக்கணும் சார். இப்போதான் சார் ஒரே ஒரு பொன் குழந்தை பிறந்து 10 நாள் தான் சார் ஆகிட்டா, அப்போ 25 வருட டேர்ம் மினிமம் எடுக்கணும். நீங்கள் மேக்ஸிமம் 30 எடுங்க, 35 எடுங்க, 40 கூட எடுங்க. சின்ன குழந்தைக்கு 25 வருடம் ஆகிற வரைக்கும் நீங்கள் இருக்கணும், நல்லா இருக்கணும், இல்லைன்னா பணம் வரணும். இதுதாங்க கணக்கு. சரி, இன்னொன்று சார், குழந்தைங்களை பற்றி பிரச்சனை இல்லை சார். எனக்கு சம்பளம் அப்படின்னா நான் ஏன் பண்ணுவேன்? எம்ப்ளாயாக இருந்தேன்னா 60 வயசு வரைக்கும் சம்பாதிப்பேன். அப்போ 60 வயசு வரைக்கும் எனக்கு பாலிசி வேணும். ஒரு பிஸ்னஸ் மேன், அவனுக்கு வயசே கிடையாது, 75 வயசு வரைக்கும் பாலிசி எடுக்க சொல்லுங்கள். எம்ப்ளாயாக இருந்தால் 60, இல்லைன்னா 75. சார் எம்ப்ளாயி 70 வயசு வரைக்கும் வேணுங்கிறாங்க, கொடுத்துருங்க. நான் சொல்கிறது தம்ப் ரோல். நீங்கள் ஒரு டேர்மை சொல்கிறதுக்கு ஒரு காரணம் சொல்லி டேர்ம் சொல்லணும். ஏன்ப்பா 25 வருடம்னு எனக்கு போட்டு கொட்டேஷன் கொடுக்குறோம், ஏன் எப்படி முடிவு பண்ண அப்படின்னா, அண்ணா உங்கள் குழந்தை வயசு இதுன்னா நான் இப்படி முடிவு பண்ணா, அண்ணா நீங்கள் எம்ப்ளாயினா 60 வயசு வரைக்கும் சம்பாதிப்பீங்கன்னா கவரேஜ் போட்டுருக்கணும். நான் எவ்வளோ வரைக்கும் சம்பாதிக்கணும் அவ்வளோ வரைக்கும் இருந்தால் போதும். சம்பாதிக்கிற போது டேர்ம் இன்சூரன்ஸ் அதுக்கு தேவையில்லை. அப்போ ப்ரீமியம் நான் இப்போவே கம்மி பண்ணிக்கிறேன். சும்மா 80 வயசு வரைக்கும் போட்டுட்டு ப்ரீமியம் எச்சா கட்ட வேணான்னு நான் கம்மி பண்ணோம்னா, உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கன்னா அதிகம் பண்ணி தரேன். அப்போ கொட்டேஷன் போடுற போது என்ன பண்ணணும்? இப்படி தான் இருக்கணும். ஹவு டு கால்குலேட் ப்ரீமியம் அப்படின்னா இப்படி தான் நீங்கள் என்ன பண்ணணும்? கால்குலேட் பண்ணணும். எப்படி சார் ப்ரெசென்ட் பண்ணுறது? டேர்ம் இன்சூரன்ஸை ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு ஒரு தனி ஸ்கில் இருக்குது. நீங்கள் ஆர்டினரி பாலிசி போட்ட மாதிரி, சார் மாதம் 800 ரூபா கட்டுங்க சார், 10 லட்ச ரூபா வாங்கிக்கோங்க சார், இதெல்லாம் ஆகாது. ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட், டேர்ம் இன்சூரன்ஸ் பேசுகிற போது ரிஸ்க் கவர்லையும் சம்மஷூர்லையுமே தான் உங்கள் மைண்ட் இருக்கணும். கஸ்டமருக்கு சொல்லணும், ஏன்னா அது அட்ராக்ஷன். 1 crore 1 crore 1 crore 1 crore 10 நிமிஷம் பேசுனீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 20 தடவையாவது 1 கோடி ரூபாய் சொல்லி காமிச்சிடணும் அவர்கிட்ட. ஆனால் 1 கோடினா 1 கோடி பாதுகாப்புனா, 1 கோடி பாதுகாப்புனா, 1 கோடி பாதுகாப்புனா, 5 கோடி பாதுகாப்புனா கொடுக்குறாரு. இல்லை 5 கோடி கொட்டேஷன் கொடுங்க, தப்பே இல்லை. ஐடிஆர் இருக்கான்னு பார்த்து கொடுக்கணும். ஐடிஆர் இல்லை 1 crore பண்ணிக்கலாம், இல்லை 50 லட்சம் பண்ணிக்கலாம். ஸோ ஹவு டு ப்ரெசென்ட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா டேர்ம் இன்சூரன்ஸுங்கிறது எவ்வளவு அட்ராக்ஷனோ அதே மாதிரி ஃபெயிலியர் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு. நண்பர்களே, டைரக்ட் மீட்டிங் இஸ் அ பெஸ்ட். டேர்ம் இன்சூரன்ஸை பேசுறதுக்கு அண்ணா எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணிட்டுனா நான் நேராக வரணும். நச்சுன்னு குறிப்பாக ஃபேமிலியோட, ஃபேமிலியில் யார்? ஒய்ஃபு, குழந்தைங்க, அப்பா அம்மா கூட வேணாம் பெண்ணாங்க. ஏன்னா அப்பா அம்மாவுக்கு பையனோட கவரேஜ் பற்றியெல்லாம் பெருசாக அழட்டிக்க மாட்டாங்க. ஒய்ஃப் நல்லா புரியும். அப்போது வீட்டுக்காரம்மா இருக்கிற போது அல்லது ஒய்ஃப் பாலிசி இருக்குன்னா அவங்க வீட்டுக்காரரோடு இருக்கிற போது ஃபேமிலியோட 2 பேர்த்துக்கும் சொல்கிறது வெரி 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 பெட்டர். டேர்ம் இன்சூரன்ஸில் ஹையஸ்ட் சக்ஸஸ் ரேட் டைரக்ட் மீட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் வரும். இப்போ இருக்கிற யங்கர்ஸ் வாட்ஸ்அப்லேயே புரிஞ்சுக்கிறாங்க. பட் பெஸ்ட் வே என்னங்க? டைரக்ட் மீட்டில் தான் ப்ரெசென்ட் பண்ணணும். இஃப் வாட்ஸ்அப் நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன் சார், மெயில் அனுப்புகிறேன்னா ஷார்ட் நோட் அண்ட் பிடிஎஃப் அனுப்பணும். நிறைய பேர் என்ன பண்ணுறோம் தெரியுங்களா? ஒரு பாலிசி போட்டு ஆல் இன் ஒன் கால்குலேட்டர்லையோ வேற ஒரு ஆப்லையோ பிடிஎஃப் ஃபைல் ஒரு 4 பேஜ் அதை அனுப்பிச்சுட்டு கம்முன்னு உட்காந்துக்கிறீங்க. அவருக்கு அதில் என்ன புரியுங்கிறீங்க? ஒரு ஏஜென்ட் பார்த்தானாவே அதில் இன்னும் புரியாது. படித்து பார்த்துட்டு புரியலின்னு கஸ்டமர் சொல்ல மாட்டார். நல்லா புரிஞ்சுக்கணும். எந்த கஸ்டமரும் நீங்கள் அனுப்பின கொட்டேஷன் புரியலின்னு சொல்ல மாட்டார். அது அவர் ஷையாக இருக்கு, அவருக்கு வெக்கப்படுவார். எப்படா புரியலின்னு சொல்கிறது? பார்க்குறேன்ட்டே இருப்பார். பார்க்கவே மாட்டார். கடைசி வரைக்கும் பார்த்துருப்பார், புரிஞ்சிருக்கார், விட்டுருப்பார். எப்பவுமே ஒரு ஷார்ட் நோட் கொடுக்கணும். ஷார்ட் நோட்னா என்னங்க? நேம் இருக்கணும், பாலிசி பேர் இருக்கணும், சிம்பிளாக எவ்வளவு ப்ரீமியம், ஆஃப் இயர்லி எவ்வளவு, இயர்லி எவ்வளவு, ரிஸ்க் கவர் எவ்வளவு, நேச்சுரலுக்கு எவ்வளவு, ஆக்சிடென்ட்டுக்கு எவ்வளவு, எப்போ ஸ்டார்ட் ஆகுது இந்த பாலிசி, எப்போ முடியுது, அழகாக இருக்கணும். அப்போ என்ன ஆகும்? ப்ரீமியம் 30,000 ரூபா, 1 கோடி ரூபா கவரேஜ், ஏஜ் ரிஸ்க் கவர் ஸ்டார்டேஜ் 39 வயசுலேருந்து எனக்கு ஸ்டார்ட் ஆகுது, 68. ரைட், சூப்பர், வேலை முடிஞ்சது. அதுக்கப்புறம் அதை ஓப்பன் பண்ணாருன்னா பிடிஎஃப் புரியும். நிறைய பேர் என்ன பண்ணுறதுன்னா நேராக போய் விளக்கம் சொல்லணும்னா போங்க, இல்லை பாலிசி அனுப்புனா என்ன பண்ணணும்? ஒரு ஷார்ட் நோட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த பிடிஎஃபை கொடுக்கணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஏடு வாய்ஸ் நோட் இல்லை சார், அவருக்கு இன்னும் புரியாது. ஒரு வாய்ஸ் நோட், அந்த ஃபைலை நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு வாய்ஸில், ஆனால் நான் உங்களுக்கு 18 வயசில் பாலிசி ஆரம்பிக்கிற மாதிரி போட்டிருக்கேன்னா நீங்கள் அதில் பாருன்னா ரிஸ்க் கவருங்கிற இடத்துல 1 crore போட்டிருக்கிறேன், ஆக்சிடென்டல் ரிஸ்க்குங்கிற இடத்துல 1 crore போட்டிருக்கேன்னா அப்போ ரிஸ்க் உங்களுக்கு அன்னையிலேருந்தே ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா அப்படியே பாருங்கன்னா உங்கள் ஏஜ் அதிகமாகிட்டு போயிட்டே இருக்குது. இவ்வளோ வரைக்கும் இந்த ஏஜ் வந்தோடனே நான் ப்ரீமியம் பாருங்கன்னா 0 போட்டேன். அப்போ உங்களுக்கு ப்ரீமியம் இல்லைன்னா மெதுவாக நீங்கள் அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி படிக்கிற மாதிரியே படித்து காமிச்சிங்கன்னா அவர் ஓப்பன் பண்ணி இப்படி தானான்னு படிப்பார். மறுபடியும் நான் சொல்கிறேன், இதெல்லாம் சாய்ஸ் தான். வாய்ப்பு டைரக்ட் இல்லை சார், டைரெக்டாகவே பார்க்க முடியாது சார், அவர் வெளியே இருக்கார் சார், டைம் இல்லைன்ட்டார் சார்,
வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சா அவர் புரிஞ்சுக்குவார் சார். சின்ன பையன் தான் சார், ஐடியில் தான் சார் ஒர்க் பண்ணுறாரு, நல்லா படித்தவர் சார், நாலேஜ்னா புரிஞ்சுக்குவாங்க. ஒரு ஷார்ட் நோட் வித் பிடிஎஃப் அல்லது வாய்ஸ் நோட் அனுப்புங்க. கடைசிக்கு சொல்கிறேன், ஒர்க் அவுட் அட்லீஸ்ட் 3 டைப். என்ன சார் ஒரு பாலிசி தான் சொன்னீங்க, 3 டைப் சொல்கிறீங்க? இல்லை நண்பர்களே, 25 வருடம் ஒன்று சொல்லுங்கள், அடுத்து 25 வருடத்துலேயே 15 வருஷம் பிபிடியில் இன்னொன்று விடுங்க, அதே 25லேயே 10 வருஷம் பிபிடி. ஆனால் 10 வருடம் கட்டுங்க, 25 வருஷம் கவரேஜ் கொடுக்குறேன், இதுதான் பிரீமியம். அதே பாலிசிக்குனா அதே 1 கோடிக்குனா அதே 25 வருஷத்துக்கு 15 வருஷம் கட்டலாம்னா பிரீமியம் எவ்வளோண்ணா? ஆனால் 25 வருஷமே கட்டுங்க, அதே 1 கோடி. கம்பேர் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி 3ஆக கொடுங்க, இல்லை 1 crore 2 crore 5 crore அப்படியும் கொடுங்க. அப்போ என்ன பண்ணணும், எப்பவுமே ஒரு 3 டைப் கொடுக்கணும். கொஞ்சம் அண்டர் எஸ்டிமேட்டும் பண்ணாமல் ஓவர் எஸ்டிமேட்டும் பண்ணாமல் ப்ரெசென்ட் பண்ணிங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். ஹவு டு க்ளோஸ்? சரி சார், ஓகே வந்தாச்சு. க்ளோஸ் பண்ணுறது தான் பெரிய சேலஞ்ச் டேர்ம் இன்சூரன்ஸில். நண்பர்களே பயப்பட வேண்டாம், டேர்ம் இன்சூரன்ஸ்னால் க்ளோஸ் பண்ணுறது சேலஞ்ச். என்டோமெண்ட் மாறேன், ஜீவன் ஆனது 2 லட்சம் மாறேன், ஜீவன் லாப் 5 லட்சம் மாறேன், அப்படியே போட்டால் அப்படியே எல்லாம் க்ளோஸ் ஆகிட்டு போகாது. நிறைய விஷயங்கள் பண்ணணும், அதுக்கு பலன் இருக்குது. நான் மறுபடியும் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோனோட கடைசியில், ஏன் சார் டேர்ம் இன்சூரன்ஸ் இவ்வளவு சிரமப்படணுங்கிறதுக்கு அருமையான ஒரு பாயிண்ட் பண்ணியிருக்கேன். நான் அதை என்ஜாய் பண்ணியிருக்கிறேன், உண்மையாலுமே அதை பெனிஃபிட்டு நான் இப்போ சொல்கிறவங்களுக்கு. அடுத்தது, கெட் ஆல் நெசசரி டாக்குமெண்ட்ஸ். எப்பவுமே டாக்குமெண்ட் ஃபார்மாலிட்டிஸ் ஜாஸ்தி டேர்ம் இன்சூரன்ஸ்க்கு. ஏன்னா 1 கோடி நிறைய ஃபார்மாலிட்டிஸ், ஒரே ஒரு பாலிசி பண்ணுற போது தான் குழப்பம். அதுக்கப்புறம் எந்த குழப்பமும் இல்லை, அழகாக வாங்கிட்டு போகலாம். டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வாங்க. கேஒய்சி டாக்குமெண்ட்ஸ், ஆதார், பேன், இதெல்லாம் தான் பேங்க் டீட்டெயில், இதெல்லாம் கேஒய்சி கம்பல்சரி வேணும். லாஸ்ட் 3 இயர் ஐடிஆர் கட்டாயம் வாங்க, வித் காம்படேஷன் ஸ்டேட்மெண்ட்டோட வாங்க. காம்படேஷன் எனக்கு ஐடிங்கிறது கிட்டத்தட்ட 5 பேஜ் வரும் ஒரு வருஷத்துக்கு. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா அக்னாலஜ்மெண்ட், எவ்வளோ வந்துச்சு, எவ்வளோ பிடிச்சாங்க, எவ்வளோ கொடுத்தாங்க, அவ்வளோதான். எங்கிருந்து பணம் வந்ததுங்கிறதா கால்குலேஷன் ஷீட், காம்படேஷன் வாங்க. அந்த ஷீட் 3 பேஜ் 4 பேஜ் 5 பேஜ் 10 பேஜ் எல்லாம் இருக்கும், அதை வாங்கணும். பே ஸ்லிப் வாங்கிக்கிறது பெட்டர். சின்ன பையன் சம்பாதிக்கிறான்னா பே ஸ்லிப் கொடுங்க, 3 மாதம் 6 மாதம் வாங்குங்க. பேங்க் ஸ்டேட்மெண்ட் கடைசிக்கு ஒரு 6 மாதமாவது வாங்கணும். அந்த சேலரி அந்த பேங்க்கில் கிரெடிட் ஆகிருக்கணும், இதை பார்ப்பாங்க. அதர் இன்கம் ப்ரூஃப், சார் வீட்டு வாடகை வருது சார், எதா இருக்குது வாங்க, எழுதுங்க, லெட்டராக எழுதலாம், தப்பு இல்லை. எம்ஹெச்ஆர், அவருக்கு என்னென்ன வீடு இருக்குது, சொத்து இருக்குது, என்னென்ன கம்பெனி வச்சுருக்கிறாரா, எம்ப்ளாயிஸ் அளவு, இது எல்லாமே பண்ணலாம். எம்ஹெச்ஆர் போடலாம், ஸ்பெஷல் எம்ஹெச்ஆர் போட வேண்டியது இருக்கும். வேறு ஏதாவது இருந்துச்சுனாலும் பக்காவாக டாக்குமெண்ட் வாங்கணும், சொல்கிறதே தெளிவாக சொல்லி வாங்குங்க. ஃபாலோ அப் எப்படி சார் பண்ணணும்? வாங்கிட்டே சார், பணம் கொடுத்தாச்சு சார். ஃபஸ்ட்டு மெடிக்கல், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நண்பர்களே, மெடிக்கல் நிறைய பேர் என்ன பண்ணுறோம், அண்ணா ஹாஸ்பிட்டல் இங்கே இருக்குன்னா போயிட்டு வாங்கன்றோம். அவர் அங்கே போய் தேடி பிபி ஏறி பிபி அதிகமாக காமிச்சு ஹாஸ்பிட்டல் போய் கண்டுபிடிக்க முடியாமல் வேர்த்து விறுவிறுத்து போவார். டாக்டர் என்ன பாரு, ஏங்க உங்கள் ஏஜென்ட் எல்லாம் சரியில்லைங்க அப்படிம்பார். அல்லது அங்கே ஒரு ஏஜென்ட் உட்காந்துருப்பார், ஏஜென்ட் எல்லாம் கூட வரணுமே வர்றது இல்லையா, எப்படி சார் பாவம் சார் நீங்கள் அப்படிம்பா. எப்பவுமே மெடிக்கல் கூப்பிட்டு போகும்போது, ஹை வேல்யூ சம் அஷ்யூர்ட் கூட்டிகிட்டு போகும்போது தயவு செஞ்சு போங்க. கார் இல்லையா, ஒரு டாக்ஸி வச்சுக்கோங்க, போய் காரில் கூப்பிட்டு போங்க. கஸ்டமர் காரில் இருக்கா, தப்பே இல்லை, வண்டி கொண்டு அவர் வீட்டில் போட்டு அண்ணா உங்கள் காரில் வந்தாலும் கூப்பிட்டு போங்க. கூட நிற்கணும், கடைசியாக அவர் வீட்டுக்கு வந்து இறக்குற வரைக்கும் கூட இருங்க. வீடியோ எம்இஆர் கைட் பண்ணுங்க. பிரான்ச் ஆஃபீஸ் டிஓ ஹெச்ஓவுக்கு ZOவுக்கு பேப்பர் போகுந்தால் கட்டாயம் என்ன பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. எங்கே போயிட்டு இருக்கு அதுவே வரும்னு உட்காந்துருக்காதீங்க. ஒரு கொரி வந்தால் 10 நாள் ஆயிரும், உங்களுக்கு தெரியாது. தயவு செஞ்சு கேட்டு தெரிஞ்சுக்குங்க. கொரி ரிப்ளை ப்ராப்பர்லி. ஒரு கொரி வந்ததுன்னா அந்த கொரியை படிக்கணும். லீடர்கிட்ட சேர்ந்து உட்காருங்க. உங்கள் தலைவர்கிட்ட உட்காந்து என்ன தலைவரே கேட்டிருக்கிறதுல ஒவ்வொன்றையும் படித்து இண்டிவிஜுவல் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் பதில் சொல்லணும். நாம் நிறைய நினைக்கிறோம் அவர் அப்படிதாங்க கேட்பார், கேட்க மாட்டாங்க. எந்த கொஸ்டின் கொடுத்தாலும் இல்லைன்னா இல்லைன்னு எழுதி கொடுக்கணும், ஆமான்னு ஆமான்னு எழுதி கொடுக்கணும். ஒரு விஷயம் கேட்டிருந்தாங்கன்னா அதை பண்ணி கொடுக்கணும். கரெக்டாக கொரிக்கு ரிப்ளை பண்ணணும். இப்படி ரிப்ளை பண்ணிங்கன்னா ஆட் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டும் வாங்கிட்டீங்கன்னு ஏதாவது கேட்பாங்க. சில சமயம் லெட்டர் கேட்பாங்க, வருமானம் 10 சார், சம் அஷ்யூர்ட் 5 கோடி கேட்பீங்க. ஆனால் 2.5 கோடி தான் அவர் ஒர்த்தாக இருப்பார். ஒய்ஃபோட இன்கம் எடுத்துக்கலாம், அம்மா அப்பாவோட இன்கம் எடுத்துக்கலாம், வீட்டு வாடகை எடுத்துக்கலாம், நிறைய விவசாயம் பண்ணுறாருங்க அதை எடுத்துக்கலாம், நிறைய என்னென்ன வெள்ளம் வேணுமோ எல்லாமே எடுத்து கொடுக்கலாங்க. எல்ஐசி எல்லாமையும் கன்சிடர் பண்ணும், அட்டகாசமாக பண்ணுவாங்க. சரி, இப்போ நான் ஃபைனலுக்கு வர்றேன். இவ்வளவு வேலை பண்ணி இந்த டேர்ம் இன்சூரன்ஸை விற்கணுமா சார்? பயங்கர, நீங்கள் சொல்கிறத பார்த்தாவே பயமாக இருக்குதே. இல்லை நண்பர்களே, செம்மையான பாயிண்ட் இருக்குது. நான் இதை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறேன். ஃபர்ஸ்ட், ஒரு கஸ்டமர் டேர்ம் இன்சூரன்ஸ் வாயை திறந்து கேட்டார்னால்
ஒரே வார்த்தையில் முடிச்சுங்க, பண்ணிக்கலாம் சார். இல்லை சார் ஜீவன் ஆனது அப்படி இருக்கும் சார், ஜீவன் லாபம் பயங்கரமாக இருக்கும், இதெல்லாம் பேசாதீங்க. அதெல்லாம் அவர் தாண்டி தான் வந்திருக்கார். டேர்ம் இன்சூரன்ஸ் வேணும்னு ஒரு கஸ்டமர் வாயை திறந்து உங்ககிட்ட கேட்டால் அவருக்கு எல்லாம் தெரியும்னு அர்த்தம். மறுபடியும் ஜீவன் லாபம் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் பார்த்துட்டேன் இன்னைக்கு இருக்கிற யங்கர்ஸ், அவர் என்ன மனசில் இருக்கிறாரோ அதைய மாற்றி நீங்கள் பேசுனீங்கன்னா உங்களைய அவர் என்னவா நினைப்பார்னா மண்டை கலவருக்கு வந்திருப்பார் நினச்சிட்டு நன்றின்னா தேங்க்ஸ்னா மறுபடியும் உங்களை நெக்ஸ்ட் வீக் பார்க்கலான்னு போயிடுவார். அவர் போயிடுவார். டேர்ம் இன்சூரன்ஸ்னு ஒரு வார்த்தை அவர் கேட்டார்னா கம்பேர் பண்ணுற வேலையெல்லாம் விடுங்க. அவருக்கெல்லாம் கம்பேர் பண்ண தெரியும். அதெல்லாம் கம்பேர் பண்ணிட்டு தான் அவர் வந்திருக்கார். பசங்களை சொல்லிட்டு இருக்கேன். சிலர் கேட்குறாரு, அண்ணா டேர்ம் இன்சூரன்ஸுக்கும் என்டோமெண்ட்டுக்கு என்னென்ன வித்தியாசம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அண்ணா, இதை விட பெட்டர் பிளான் இருக்கான்னு கேட்டால் ஜீவன் லாபம் கம்பேர் பண்ணி கொடுங்க அண்ணா, இது லாபம் இருக்குன்னா அதெல்லாம் சொல்லி கொடுங்க. தெளிவாக அவரே கேட்குறாரு, அண்ணா நான் எல்லாம் பார்த்துட்டுனா டேர்ம் இன்சூரன்ஸ் மட்டும் வேணும்னா யுவா டேர்ம் இன்சூரன்ஸ் ஒரு கொட்டேஷன் கொடுங்க அப்படின்னா சூப்பர் தலைவரை என்ன வேணும் அதை மட்டும் கொடுங்க. ஏன் சார் அதை கொடுக்கணும், பெரிய பிரச்சனையாக இருக்குமோன்றதே சார் அப்படின்னா அட்ராக்ட் கஸ்டமர் இன்னைக்கு அட்ராக்ட் பண்ணி உங்கள் பாக்கெட்டில் அவரை எடுத்து போடணும். முதல்ல உங்கள் டேட்டா பேஸில் அவரோட டேட் ஆஃப் பர்த் இருக்கணும், அவருடைய ஏஜ் இருக்கணும், அவருடைய ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு இருக்கணும், அவர் ஃபோனில் உங்கள் பேரை சேவ் பண்ணணும். மை எல்ஐசி ஏஜென்ட் அப்படின்னு சேவ் பண்ணணும்னா அவருக்கு டேர்ம் இன்சூரன்ஸ் பிடிச்சிருக்குது கேட்குறாரு, முதல்ல அதை கொடுத்துருங்க. அட்ராக்ட் கஸ்டமர் அட்ராக்ட் பண்ணுங்க. அவர் எதுவாக இருந்தாலும் உங்களை தான் கூப்பிடுவார். எப்படி? கீப் கஸ்டமர். அந்த கஸ்டமரை நீங்கள் வச்சுட்டீங்கன்னா உங்கள் பேர் அவர் என்ன சொல்லி சேவ் பண்ணுவார்? இளங்கோ எல்ஐசின்னு சேவ் பண்ணுவார். யார் இன்சூரன்ஸ்னாலும் எனக்கு தான் பேர் போனேன், மெடிக்ளைமே என்கிட்ட தான் கேட்பார். அடுத்த போகும்போது அண்ணா கார் இன்சூரன்ஸ் பண்ணுறீங்களா, கார் இன்சூரன்ஸ் நம்ம அப்பா அம்மாவுக்கு மெடிக்ளைம் பண்ணாமல் இருக்கு நான் பண்ணிடலாம்னா மெடிக்ளைம் பண்ணி கொடுப்பாரு. கீப் கஸ்டமர் அட்ராக்ட் பண்ணி கீப் பண்ணிக்கணும். நீங்கள் வச்சுக்கணும். கீப்புங்கிறது என்ன? கீப் கஸ்டமர். நீங்கள் அவரை உங்ககிட்ட வச்சுக்கோங்க. உங்கள் ஃபோன் நம்பரை அவர் சேவ் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. உங்கள் பேக்கெட் டைரியில் அவர் பேர் இருக்கணும். உங்கள் சிஆர்எம் சாஃப்ட்வேரில் அவரோட பேர் இருக்கணும். உங்கள் டைரியில் உங்கள் ப்ராஸ்பெக்ட் லிஸ்ட்டில் அவர் பேர் இருக்கணும். எதுக்கு நண்பரே உங்களுக்கு தெரியுமா? ஒரு 20 வயசு 25 வயசு பையனை ஒருத்தனை கஸ்டமராக பண்ணிங்கன்னா அவங்ககிட்ட குறைஞ்சது ஒரு ஸ்டடி என்ன சொல்ல தெரியுமா, அடுத்த 10 இன்சூரன்ஸ் பாலிசிகள் அவருக்கு கொடுக்கலாங்கிறான். நண்பர்களே நல்லா புரிஞ்சுக்கங்க. 20 வயசு பையன் டேர்ம் தான் தெரியும். 20 லட்சம் கேட்குறான், 50 லட்சம் கேட்குறான், 1 கோடி கேட்குற என்னமோ கேட்குறான், வாங்கிக்க வச்சுக்கோங்க. ஃபார்மாலிட்டி மட்டும் ஒரு 10 நாளைக்கு பண்ணி விட்டுருங்க. அதுவே போய் அதுவே க்ளோஸ் ஆகி வந்துடும். கொடுத்துட்டீங்கன்னா அவர் உங்களை சேவ் பண்ணி வச்சுக்குவார். ஒரு ஸ்டடி என்ன சொல்லுதுன்னா 10 இன்சூரன்ஸ் பாலிசிகள் அவனுக்கு அடுத்த 15 வருஷத்தில் கொடுக்கலாம். எப்படி? கல்யாணம் ஆகும், ஒய்ஃபுக்கு ஒரு பாலிசி டேர்ம் இன்சூரன்ஸ் தான் இருக்கலாம். குழந்தை பிறக்கும், குழந்தைக்கு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்க முடியாது. சில்ட்ரன் எஜுகேஷன் பிளான் உலகத்திலேயே இருக்கிற மிகப்பெரிய ஆயுதம், சென்டிமெண்ட் ஆயுதம்னு சொன்னால் தப்பாக நினைக்காதீங்க. ஒரு டிப்பு, அது ஒரு அட்ராக்ஷன், அதை அவனுக்கு கொடுக்கலாம். பென்ஷன் எல்லாமே எவனாலையும் வாழ முடியாது சார். சரி சார் 60 வயசு வரைக்கும் பாதுகாப்பாக இருக்கிற, 60 வயசுக்கு மேலே உயிரோடு இருந்தால் என்ன பண்ணுவேன்? ஆமாண்ணா எனக்கு திங்க் பண்ணாமல் நான் பென்ஷன் பாலிசி வாங்கிக்க, மெடிக்ளைம் பாலிசி வாங்கிக்கோ. மெடிக்ளைம் பாலிசி உங்கள் அப்பா அம்மாவுக்கு வாங்கிக்கோ, மாமனார் மாமியாருக்கு வாங்கிக்கோ. 2 வீலருக்கும் 4 வீலருக்கும் இன்சூரன்ஸ் நான் பண்ணுறேன். உங்கள் வீட்டுக்கு ஃபயர் இன்சூரன்ஸ் வாங்கிக்கோ. 10 பாலிசி கட்சி. மொதல் பாலிசியிலேயே ஜீவன் லாப் அது நல்லா இல்லைன்னு சொல்லியிருந்தீங்கன்னா வேற பக்கம் போயிருப்பான். அந்த 9 பாலிசி வேற பக்கம் போயிடும். தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். டேர்ம் இன்சூரன்ஸை கேட்டால் டேர்ம் இன்சூரன்ஸ் கொடுங்க. கஸ்டமராக மாற்றிக்கங்க, பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. உங்கள் நம்பர் அவர் சேவ் பண்ணிக்குவார். உங்கள் கஸ்டமர் அப்செல் அண்ட் கிராஸ்செல். மறுபடியும் டேர்ம் இன்சூரன்ஸே வேணாலும் இன்னொரு 3 கோடி கொடுங்க சார். 1.5 லட்சம் பிரீமியம் ஆச்சு சார். உங்களுக்கு ஜீவன் லாபம் இருந்தா என்ன, ஜீவன் ஆனந்தா என்னென்ன, பிரீமியம் 1.5 லட்சம் வருதுல, கம்முன்னு இருங்க. அப்செல் பண்ணுங்க, கிராஸ்செல் பண்ணுங்க. அதான் வேற பாலிசிகள் அவருக்கு நீங்கள் கொடுக்கலாம். நன்றி நண்பர்களே.